திருப்பிரியன் இங்கே ஒரு டெஸ்டிமோனியலா என்ன எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா அந்த தேர்தலை பார்த்தாலும் நாங்க ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது எங்களுடைய கட்சியில் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதை யார் ஏத்துக்கிட்டாலும் சரி எங்களோட வாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு கூட்டணிக்காக நாங்க தயாரா இருக்கிறோம். பெரிய கட்சிகளாக இருந்தாலும் விமர்சனங்கள் இருக்கு எல்லா கட்சிகள் மேலேயும். ஆனா கூட்டணி அப்படின்னு வந்தா அது கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க. எப்படி பார்க்க? இல்லை, அடிப்படையாக விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர்ன்றதுல சந்தேகம் கிடையாது. அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி ஓட்டு போடணுன்ற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது. அது எவ்வளோ தூரம் அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். எல்லா ரசிகர்களும் விஜயோட அரசியலை ஒத்துக்கிறாங்களா இல்லையான்றதுனால நமக்கு தெரியாது. போக போக தான் எலெக்ஷனில் ஒரு அன்ட்ரஸ்டடாக இருக்கிறதுனால நம்ம யூகத்தில் தான் எல்லாமே பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அவருடைய பேச்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்றார். இப்போ பாஜகவுக்கு எதிராக ஒரு தீவிர அரசியல் அவர் பண்ணினார்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் எடுப்பார். அவர் ஆக்சுவலாக அதே மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் ரீதியான திமுகவை எதிர்த்து தீவிரமான அரசியலை பண்ணினார்னா, கள அரசியலை பண்ணினார்னா, அதான் இப்போ பிரசாந்த் கிஷோர்னு சொல்கிறார் பாருங்க, கட்டுமானத்தை பலப்படுத்தணும், களத்தில் போய் வேலை செய்யணும், அதெல்லாம் பண்ணினா ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி கள அரசியல் அவர் பண்ணினார்னா அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பொதுவாக அந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மேலே விருப்பில் இருக்கிற நடுநிலையாளர்கள் கொஞ்சம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ தூரம் போய் அவர் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அவர் அரசியல் ரீதியாக ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுப்பாரா? திமுக ஆன்டி திமுக ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுப்பார். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுத்து திமுகவுக்கு போகிற பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள், ஏன்னா திமுகவுடைய பலம் ஆன்டி பிஜேபி ஓட்டுகள் தான் அவங்களுடைய பலமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் அவங்க தான் வச்சுருக்காங்க. அந்த ஓட் பேங்கை சேதாரப்படுத்தணும்னு பாஜக பல விதங்களில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த அவங்களோட முயற்சி ஒரு பக்கம் போயிருந்தா கூட அதுல எவ்வளவு தூரம் விஜய் அதை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த லாஜிக் தான் ரூல் அவுட் ஆயிடுச்சு. அதை தான் நாங்க உடைச்சு வாக்குகளை பாஜக இங்க வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நோட்டா கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாஜக மேல வச்சிங்களே, இங்க தனித்தே 12% வாக்குகளை பாஜகவால் வாங்கி இருக்க முடியுது, கூட்டணியா 18% வாக்குகளை வாங்கி இருக்க முடியுது அப்படின்னா அப்ப நீங்க வச்ச வாதம் உடைஞ்சிருச்சுல்ல அப்படின்னு. நாடாளுமன்ற தேர்தல் மோடி பிரதமர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால அது போச்சு. சட்டமன்ற தேர்தலை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 2016 2021 சட்டமன்ற தேர்தல் கூட அவங்க அதிமுக பாஜக கூட்டணி நல்லா தான் ஒர்க் பண்ணி 75 சீட்டு வாங்கினாங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு அணி அது எப்படி அது இதை பெர்ஃபார்ம் பண்ணுன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அணின்னு ஒன்று எது இருக்கணும்னா அது அதிமுக இருக்கிற அணியாக தான் இருக்க முடியும். வேற எந்த அணி இருந்தாலும் இருக்க முடியாது. அதிமுக அணியில் பாஜக இருந்தால் அது செகண்டரி ஃபோர்ஸாக தான் இருக்கும். அது அதிமுக தான் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கும், பாஜக செகண்டரி ஃபோர்ஸாக இருக்கும். ஒருவேளை அதிமுக அணியில் பாஜக இல்லைன்னா பாஜக தனியாக நின்று வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுற ஒரு அணியாக இருக்காது. திமுகவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுற ஒரு அணி இருக்கணும்னா அது அதிமுக தலைமையில் இருக்கிற ஒரு அணியாக தான் இருக்க முடியும். இப்போ தாவேகா சொல்றாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய அப்படிங்கிற அடிப்படையில் திமுக எதிராக நிற்கிற கட்சிகள் ஓரணியில இணையிறது அப்படிங்கிற முழக்கத்தை குறிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்றது கன்சாலிடேட்டா எல்லாரும் வரணும், முயற்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி குறைவுன்னா தாவேகாவும் பாஜகவும் ஒண்ணு சேர முடியாது. கொள்கை எதிரியான பாஜகன்னு சொல்லிட்டு அது கூட சேர்ந்தாங்கன்னா அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜகவுமே கூட அப்படி நிற்கும் போது அது திமுகவுக்கு எதிரான ஒரு அணியாக ஒரு குறைந்தபட்ச அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி திமுகவும் அதிமுகவும் தாவேகாவும் ஒரு அணி அமைக்க முடியல, இல்ல அந்த மாதிரி ஐடியா விஜய்க்கு இல்ல, தனியாக தான் ஒரு போராடு வச்சுக்கோங்க, அது ஒரு தனியாக இருக்காரு வச்சுக்கோங்க. ஆனா அதிமுகவும் பாஜக ஒரு அணி இருக்கு, அது அதிமுக தலைமையில தான் இருக்க முடியும். அப்படி ஒரு அணி அமையும் போது அந்த அணியில தேமுதிக பாமக போன்றவர்கள் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன், அது திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற ஒரு அணியா மாறும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அது அமையுமா இல்லையான்னு தெரியும். அதே சமயம் அதிமுகவும் தனியா போய் தாவேகாவும் தனியா போய் பாஜகவும் தனியா போச்சு வச்சுக்கோங்க, அது திமுக அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயம் அதிமுக தாவேகா அணி அமைஞ்சிருச்சு வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக அதுதான் டப் கொடுக்குற அணியா இருக்கும். எந்த திமுகவுக்கு எதிராக டப் கொடுக்குற அணி திமுகவுக்கு பலமா இருக்கும்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த பலம் வாக்குகள் சிதறும் போது அவங்க முன்வைக்கிற இலக்கு 200 அது காலி பண்ணாதா? அந்த இலக்கை 200 எட்ட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி
ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட் தானே சார். நீங்கள் அதிகமான ஓட்டு வாங்கினீங்கன்னா 100 ஓட்டில் வந்து நீங்கள் 33% ஓட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டு போறீங்க. மற்றவங்களாம் உங்களுக்கு கீழே தான் வாங்க போகிறாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா, திமுகவுக்கு எதிராக பலவிதமான ஆன்டி இன்குமென்சிலாம் இருக்கு, பலவிதமான விமர்சனங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒர்க் பண்ணும். அதே சமயம் அவங்களுடைய சாதனைகள் சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க இல்லையா, அவங்களுடைய கூட்டணி பலம் ஒரு பெர்செப்ஷன்ல வந்து அது ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணியை வந்து நீங்க ஒரேடியா டிஸ்கவுண்ட் அது வந்து ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. கூட்டணி வந்து ஒரு பலத்தை கொடுக்குது. ஆக்சுவலா அந்த ஒற்றுமை வந்து ஒரு பலத்தை கொடுக்கறதுனால மக்கள் வந்து அந்த கூட்டணியை நம்பி தான் 3 எலெக்ஷன் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து கூட்டணி ஒரு பலம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே சமயம் எதிர்க்க வந்து அதிமுக தலைமையில ஒரு அணி அமைஞ்சாதான் திமுக டப் கொடுக்க முடியும். இவங்க அதிமுகவினுடைய கடந்த கால தேர்தல் வரலாற்றில் தனித்து போட்டி அப்படின்னு சில வரலாறுகள் இருக்கு. இந்த முறை அது இந்த இப்போ அப்படி ஒரு முடிவை அதிமுக எடுக்குமே ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகும். அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை விடுங்க சார். எடப்பாடி அவங்களோட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. எடப்பாடி இன்னும் அவரே தன்னுடைய தலைமையை முழுசா ப்ரூவ் பண்ணல சார். எடப்பாடி அவர் ஒரு எலெக்ஷன்ல அவர் முதல்வராக நிறுத்தி அவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வந்தார்னா அவர் தன்னை ப்ரூவ் பண்ணதான் நம்ம எடுத்துக்கலாம். அவர் இதுவரையும் தன்னை ப்ரூவ் பண்ணல. என்னுடைய பாயிண்ட் என்ன, அப்படின்னா அதிமுக ஒரு கிரெடிட் ஏன் கொடுக்க விரும்புறேன்னா, அது திமுக அடுத்தபடியான ஒரு கட்சி அதுதான் இருக்கு. கொஞ்சம் பலவீனமா இருந்தா கூட அடுத்தபடியா ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி தலைமையில அமைய ஒரு அணி வந்து திமுகவுக்கு டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவோட சேருமானா தாவேக்காவோட சேரும் சேராது அப்படின்றத நான் இப்பவே சொல்ல முடியாது. இறுதி கட்டத்தில் வந்து தாவேக்காவும் அதிமுகவும் ஒரு 117 இதுல அடிப்படையில் நீ 2.5 வருஷம் முதல்வர், நான் 2.5 வருஷம் முதல்வர், அது அதிமுக இதுவரை ஒத்துக்காது இருக்காங்க. அவங்க ஒத்துக்காது இருக்காங்கன்றதுனால தான் நாங்க தனியா போறோம்ன்ற ஒரு விஷயத்தை தூக்கி போடுறாங்க தாவேக்கா. அது வந்து அவங்களுக்கு கொடுக்குற இது ஆக்சுவலா. ஓகே.